பந்தல நாட்டின் அரண்மனையில் ஒரு தெய்வக் குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. 12 வயதிலேயே வீரமும் அறிவும் கருணையும் கொண்டவன் அவன்தான் மணிகண்டன், பிற்கால சுவாமி ஐயப்பன். அவனின் மேன்மையைக் கண்டு மன்னன் பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்தான். ஆனால் அரண்மனையின் சதிகள் அதை தடுக்க முயன்றன. அமைச்சரின் சூழ்ச்சியில் அரசிக்கு தீராத வயிற்றுவலி என்று புலிப்பால் மட்டுமே மருந்து என்று நாடகம் அரங்கேறியது. தன் தாயின் வேதனையை தாங்க முடியாமல் 12 வயது பாலகன் வில்லை கையில் எடுத்துக்கொண்டு அடர்ந்த காட்டிற்குள் புறப்பட்டான். அந்த காட்டில் அதர்மம் அழிந்தது, மகிஷிவதம் நடந்தது, தர்மம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. பின்னர் ஒரு பெரும் புலிப்படையுடன் பெரும் புலியின் மீது அமர்ந்து அரண்மனை நோக்கி வந்தான் ஐயப்பன். அந்த காட்சியைக் கண்டதும் அரசி, அமைச்சர் அனைவரும் இவன் மனிதனல்ல, கடவுள் என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். இது வெறும் கதையல்ல, தாய்க்கான மகனின் கடமை, பக்தியின் பேராற்றல், தர்மத்தின் வெற்றி, சுவாமி ஐயப்பனின் தெய்வீக மகிமை. சுவாமியே சரணம் ஐயப்பா.